வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி இது சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல இந்த ஒரு முக்கியமான கண்டென்ட்ல இருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஜூன் மாதத்துல இருந்தும் மே மாதத்துல இருந்தும் இது ரெண்டும் சேர்த்து 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதெல்லாம் நீங்க படிச்சு தயாராயிருந்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நீங்க எழுதியிருக்கலாம். ஓகேவா? தமிழ்நாடு சம்பந்தமா கேட்கப்பட்ட ஸ்கீம்ஸ் சம்பந்தமா நீங்க எழுதியிருக்கலாம். என்ன அப்படின்னா, தமிழரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இதழ், தமிழரசு கவர்மெண்ட் சார்பாக தமிழ்நாட்டுல செய்தி மக்கள் தொடர்பு துறை அவங்கதான் இதை ரிலீஸ் பண்றாங்க. ஒரு மாதத்துக்கும் இந்த இதழ் ரிலீஸ் ஆகும். இது இருக்கக்கூடிய முழுவதும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போட்டித் தேர்வுக்கு என்ன தேவையோ அதான் நீங்க படிக்கணும். போட்டித் தேர்வுக்கு தேவையானதை நீங்க அதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையானது இந்த வீடியோல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நல்லா கவனிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்க. புதுசா யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இருக்கும். நீங்களே ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுல தமிழரசு அந்த இதெல்லாம் யார் ரிலீஸ் பண்றாங்க? செய்தி மக்கள் தொடர்பு துறை. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பாருங்க. இதுல என்னென்ன நம்மளுக்கு தேவை பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அரசு துறைகளின் சேவைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா, ஊரக பகுதி ரூரல் பகுதியில எத்தனை டிபார்ட்மெண்ட்னா மொத்தம் ஒரு 15 டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா. அதுல எவ்வளவு சர்வீஸ்னா 46 சர்வீஸ், 46 சேவைகள், 15 துறைகள் சம்பந்தமா இத பாருங்க. அரசு துறைகள் அதனுடைய சேவைகள் அனைத்தும் அவர்களுக்கு அவருடைய இல்லங்களுக்கே சென்று வழங்கக்கூடிய திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லக்கூடிய திட்டம். அடுத்து இருக்கக்கூடியது நான் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி 3 ஆண்டுகள். அதற்கு வெற்றி விழா, அந்த வெற்றி விழாவுக்கு எப்படி பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தொடக்கம் சொல்லி போட்டிருக்காங்க. வெற்றி நிச்சயம் திட்டம் தொடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல நீங்க முக்கியமா வேற என்ன தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த தமிழரசு இதழ்ல இதுல குரூப் 1 எக்ஸாம், அடுத்து குரூப் 2ல கேட்கல, குரூப் 1 குரூப் 2ல வந்து குரூப் 1 குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. திருக்குறள் சம்பந்தமா அந்த இதழ்ல வந்தது கேட்டிருந்தாங்க. இப்ப குரூப் 2ல வந்தது அந்த இதழ்ல இருந்து கேட்கல. ஆனா அதை அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? இதுல என்ன திருக்குறள் கேட்டிருக்காங்க பாருங்க. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். சரிங்களா? தான் முந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குறள் 1023வது குறள். தன்னை சேர்ந்த குடிமக்களை உயர்வு அடைய செய்திட ஓயாது உழைப்பவனுக்கு தெய்வ செயல் என கூறப்படும் இயற்கையின் ஆற்றல் கூட வரிந்து கட்டி கொண்டு வந்து துணை புரியும். சரிங்களா? இயற்கை கூட நம்மளுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாங்க. யாருன்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்கள் இருக்காங்க, அவங்கள உயர்ந்த நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகணும், அவங்கள உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம ஓயாமல் உழைக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வ செயலா இருக்கக்கூடியது இயற்கை. இயற்கைன்னு என்ன பண்ணணும்? அதுவும் நம்ம கூட சேர்ந்துகிட்டு உழைக்கும், அதுவும் நம்மளுக்கு சேர்ந்துகிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், துணை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த இதுல திருக்குறள் வந்தது. ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டா சரியா எழுதிடணும். சரியா? ஓகே. வேற என்னென்ன இருக்கு? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் முதலாம் பக்க அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 15/7/2025 இந்த தேதியில 15/7/2025 அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்கள் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்ப கேள்வி எப்படி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு? உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டம் தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க, முதலாக தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த தேதியில தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜூலை மாசம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 15/7 ஜூலை மாசம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடியது கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இருந்து கேள்வி கேட்டா சரியா எழுதணும். சரியா? அடுத்து இருக்கு அரசு துறைகளின் சேவைகளை மக்கள் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இப்ப இதேதான் ஏற்கனவே நான் ரீட் பண்ணதுதான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 15/7/2025 அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். மறுபடியும் நான் ரீட் பண்றேன்.
எக்ஸாம்ல கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குப்பா உங்களோட ஸ்டாலின் சொல்லக்கூடிய திட்டம். ஓகே ரைட். இதுல இது எல்லாம் நீங்க ரீட் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு என்ன பயன்படும், உங்க இருக்கு பாருங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கீழான முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளில் 43 சேவைகளும். இதுல ரூரல் டிபார்ட்மெண்ட், அர்பன் டிபார்ட்மெண்ட், ரூரல் அர்பனை தனியா பிரிச்சிட்டாங்க. அர்பன்ல மொத்தம் 15 டிபார்ட்மெண்ட்ல 43 சர்வீஸ். சரியா? ஊரக பகுதி ரூரல் ஏரியால 15 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல 46 சேவைகள். அப்ப இதுல அப்படியே மாத்தி கேட்கலாம், ரொம்ப முக்கியம். அர்பன்ல எவ்வளவு? 13. அதே மாதிரி ரூரல் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்? 15. அர்பன்ல எவ்வளவு சர்வீஸ்? 43. அதே மாதிரி ரூரல் எவ்வளவு சர்வீஸ்? 46 சர்வீஸ். கரெக்டா? ஓகே. அடுத்து இருக்கு விண்ணப்பங்கள் கொடுக்கிறாங்க. ஒரு விண்ணப்பங்கள் கொடுக்கிறதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய இனங்களில் உடனடியாக தீர்வு காணப்படும். பிற இனங்களில் உடனடியாக தீர்வு கொடுத்துடலாம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அப்படி இல்லாத பட்சத்துல எத்தனை நாட்களுக்குள் தீர்வு அப்படின்னா 45 நாட்களுக்குள் தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த கதைகள்லாம் நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த இதில் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கதைகள்லாம் படிச்சுக்கலாம் தாராளமா. ஓகே. நம்முடைய வெரண்டாரஸ் டிஎன்பிசி டெலிகிராம் சேனல்ல கூட நான் அப்லோட் பண்ண சொல்றேன். இந்த இதில் நீங்க தாராளமா படிச்சுக்கிறீங்க. ஓகே. டிஎன்பிசி சேனல் டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ண சொல்றேன். கண்டிப்பா அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். மீதி எல்லாமே இதுல இருக்கக்கூடிய கதைகள் அவங்க பேசியிருப்பாங்க, நிறைய கட்சி சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சரியா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்கண்ணே. ஓகே. இப்ப அடுத்து இதுல ராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றிய பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கே ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்திலும் ரொம்ப முக்கியம். அந்த சிதம்பரம் மீட்டிங்ல, சரிங்களா, சிதம்பரம் மீட்டிங்ல அந்த திரு மு க ஸ்டாலின், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க பேசினது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தஞ்சை மாவட்டத்தில் 1940 இருந்து 1970 வரைக்கும் மிகப்பெரிய சமூக போராட்டத்தை முன்னெடுத்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மிகப்பெரிய சமூக போராட்டத்தை முன்னெடுத்தவர் யாரு? நல்லா பாருங்க. இளைய பேரை கொடுத்துருக்காங்க பாருங்க. ராணுவத்துல ஓராண்டு காலம் பணியாற்றி, சரிங்களா, அவருடைய பேர் இளைய பெருமான்னு சொல்லுவாங்க. பாருங்க, பெரியவர் இளைய பெருமான் சொல்லக்கூடியவங்க. அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கே ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்துல தஞ்சை மாவட்டத்துல 1940 இருந்து 1970 வரைக்கும் நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டத்தை முன்னெடுத்தவர். ரொம்ப முக்கியம். 1946 தன்னுடைய 22 வயதில் 2000 பேரை திரட்டி போராட்டத்தை நடத்தியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பரங்கிப்பேட்டையில, சென்னையில பரங்கிப்பேட்டை இருக்கலப்பா, பரங்கிப்பேட்டையில் பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போடக்கூடாது என்று இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடியவர். கேட்கலாம், பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போடக்கூடாது என்று இருந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடிய சமூகவாதியான்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்து அவர் பேசினது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மீட்டிங்ல பேசினது, அதுல நம்மளுக்கு எக்ஸாம் கண்டென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? ரைட். அந்த பேரு பெரியவர் இளைய பெருமான்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து 1952 முதன்முதலாக பொதுத் தேர்தல் நடக்குது. அந்த பொதுத் தேர்தலில் 27 வயது இளைஞராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. எத்தனை வயசுல? 27 வயசுல. 1952 நடந்த முதல் பொதுத் தேர்தலில் விடுதலை பெற்ற இந்தியா அதுல வின் பண்ணிட்டார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில, சரிங்களா, டெல்லியில லோக்சபால வின் பண்ணி டெல்லியில போய் யாரை சந்திச்சிருக்கிறாரு? அம்பேத்கரை சந்திச்சிருக்காரு. அதற்கு அடுத்து இவர் சம்பந்தம் வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்? மக்கள் உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடிய ஐயா இளைய பெருமாள் அவர்கள் 1980 முதல் 1984 வரை எழும்பூர் தொகுதி, சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதி இருக்குல்ல, அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பாருங்க. 52 எம்பி, அதுக்கப்புறம் 80 இருந்து 84, சரியா, 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்காரு. ஓகே, அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டிக்கு தலைவராக இருந்திருக்காரு. இப்படி ஏராளமன்ற பொறுப்புகளை யார்? அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர், சரிங்களா, கடலூர்ல சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அந்த பெரியவர். ஓகே, இந்த பொறுப்புகள்ல முக்கியமானது என்ன? பட்டியல் பழங்குடியின மக்களின் மேன்மைக்காக 1965 ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தின் தலைமை பொறுப்பை அவர் தான் முதலாக ஆல் இந்தியா அளவுல உருவாக்குறாங்க. எதற்காக உருவாக்குறாங்க? பட்டியல் பழங்குடியினர் மக்களுடைய மேலாண்மைக்காக 1965 உருவாக்குறாங்க ஒரு ஆணையம், ஆல் இந்தியா கமிஷன் சொல்லி உருவாக்குறாங்க. இதற்கு முதலாக தலைமை பொறுப்பு வகித்தது யாருன்னா இந்த பெரியவர், அவர் தான் வகித்திருக்காரு. பெரியவர் அந்த கடலூர்ல அவருடைய பேரே சொல்லுவாங்க. நம்ம இதுல பெருசா வேணா படிக்கிறோம், சரிங்களா. இப்பவும் நிறைய பேர் பெரியவர் நம்ம சொல்லுவோம், சரியா. இந்த பெரியவர் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதே பெரியவர்னு சொல்லி தான் பேரே கொடுத்திருப்பாங்க. இளைய பெருமாள் இருக்காருல்ல,
இளைய பெருமான் சொல்ல மாட்டாங்க, இளைய பெருமான் அவருடைய பேர். ஆனா நீங்க கடலூர் சிதம்பரத்துல போய் பெரியவர் யார் இன்றைய காலத்துல கேட்டாலும் இவர்களுடைய பேர் தான் சொல்லுவாங்க, இளைய பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இன்றைய காலத்துல நிறைய அரசியல் கட்சிகள்ல பெரியவர் பெரியவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இளைய பெருமாள் மறந்துடாதீங்க அவருடைய பேர். ஓகே, ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமானது, கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அரசராகலாம். எக்ஸாம்ல கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குல்லப்பா. அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் கொண்டு வந்து தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்ற நினைத்தார். அப்படின்னா அப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கலைஞர் எந்த வருடம் கொண்டு வந்தாங்க? 1971 கொண்டு வந்தாங்க. 1971 கொண்டு வந்தாங்க, மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்து சமூக சீர்திருத்தத்திற்காக அமைக்கப்பட்ட இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஓகேவா? அந்த நடவடிக்கை எதனால் ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த நடவடிக்கை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லக்கூடிய நடவடிக்கை எப்படி எடுத்திருக்காங்க? இந்த இளைய பெருமாள் இருக்காங்கல்ல, இந்த இளைய பெருமாளுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில எடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம், கேட்கலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த கமிட்டியோட அறிக்கை அடிப்படையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க இதெல்லாம் வந்து மெயின்ஸ்லாம் அருமையா அந்த கண்டனம் எழுத மெயின்ஸ்லாம் யாராவது எழுத போற நண்பர்கள். ஓகே, அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடியது இதுல சொல்லியிருப்பாங்க பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 29 அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு கீழே பல்வேறு கோயில்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ரைட். அவரது பெரியவர் இளைய பெருமாள் அவர்களின் அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் வந்து மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு சிஎம் மு.க. ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னது. ஓகே, ரைட். தீண்டப்படாத மக்களுக்கு கல்வி அளிப்பது மூலமாக அவர்களை தீண்டாமை இழிவில் இருந்து மீட்டெடுக்க முடியும் என்று சுவாமி சகஜானந்தர் திடமாக நம்பினார். ரொம்ப முக்கியம். தீண்டப்படாத மக்களுக்கு எது அளிக்கிறது மூலியமா? கல்வி அளிக்கிறது மூலியமா எதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கலாம்? தீண்டாமை இழிவுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சுவாமி சகஜானந்தர் சொல்லக்கூடிய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டுட்டாங்கன்னா போச்சு. நம்ம கேட்கிறாங்க, கேட்காத அடுத்த கட்டம். எக்ஸாம்ல கேட்டுட்டாங்கன்னா, இதுல இருந்து கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அதை சரியா எழுத தெரியணும்ல. ஓகேவா? அடுத்த நடுவில் இருக்கு பாரு. ஆதி திராவிடர் பழங்குடியினர்களின் சாதி பெயரில் இறுதி எழுத்து இன் என முடியாமல் விகுதியோடு மரியாதையாக இருக்க வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதற்காக தொடர்ந்து போராடும். எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னன்னு மாத்திருக்காங்க, எப்படி மாத்திருக்காங்க, எந்த ப்ரொசீஜர்ல மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரியா? ரைட். இது என்னன்னா, இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கவர்மெண்ட் சார்பாக என்னென்னா நடத்திருக்காங்க எல்லாமே இதுல வந்துடும். அடுத்து இந்த கவர்மெண்ட் சார்பாக நிறைய திட்டங்கள், அந்த திட்டத்துடைய பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, கருத்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டத்துல நான் இப்படிலாம் பயனடைஞ்சிருக்கேன், நான் இவ்வளவு போய் பார்த்தேன், 10 நாள் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அவங்கள போய் பார்த்தேன், நான் இவ்வளவு நாள் எனக்கு கிடைக்கவே இல்லை, இந்த திட்டம் வந்து எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிவ்யூ கொடுக்குற மாதிரி எதனா போட்டிருப்பாங்க. ரீட் பண்றதுனா டைம் இருந்தா ரீட் பண்ணிக்கிறேன், ரீட் பண்றதுனா டைம் இருந்தா தாராளமா ரீட் பண்ணிக்கிறேங்க. சரியா? நம்ம அதை மட்டும் எடுத்துட்டு வந்தோம்னா நல்லா இருக்காது. சரிங்களா? அதை மட்டும் எடுத்துட்டு வந்தோம்னா நல்லா இருக்காது. அடுத்து வேற என்ன இருக்கு பாருங்க. எல்லாமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரிவ்யூ கொடுத்தது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம் பத்தி எல்லாருமே ரிவ்யூ கொடுத்தது. ஓகே, அடுத்து என்ன? உலக தரம் வாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் வாயிலாக குறுகிய கால திறன் பயிற்சிகள் வழங்கும் வெற்றி நிச்சயம் சொல்லக்கூடிய ஒரு திட்டம் உருவாக்கி இருக்காங்க. திட்டம் பேரு வெற்றி நிச்சயம் சொல்லக்கூடிய ஒரு திட்டம். எதற்காக? வேர்ல்டு லெவல்ல சரிங்களா நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ், பயிற்சி நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக குறுகிய கால திறன் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழங்குறாங்க. என்றைக்கு அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1/7/2025 அன்று சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற நான் முதல்வன் 3ஆண்டு வெற்றி விழா நிகழ்ச்சியில் வெற்றி நிச்சயம் திட்டத்தினை தொடங்கி வைத்து, நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.
நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து 3 ஆண்டு வெற்றி விழா கொண்டாடுறாங்கல்ல, வெற்றி நிச்சயம் சொல்லக்கூடிய திட்டம். அந்த வெற்றி நிச்சயம் சொல்லக்கூடிய திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அது யாருன்னா அந்த திட்டத்தினால பயனடைஞ்சு அதனால வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்காரு. ஓகே, இந்த நான் முதல்வன் திட்டம் சொல்லக்கூடியதுல எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, நான் முதல்வன் என்ற தனது கனவு திட்டம் 2022 ஆண்டு மார்ச் 1 அன்று ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். எப்போது? 2022 சரிங்களா, மார்ச் மாசம் 1ஆம் தேதி 1/3/2022. ஓகே, நான் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணது எப்போ? இது வரைக்கும் தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கிறீங்க, இது வரைக்கும் தெரியாம வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? நான் முதல்ல அதுக்கான வெப்சைட் கூட பாருங்க. எக்ஸாம்ல இதற்காக இந்த கேள்வி கேட்டிருக்கேன், இந்த கொஸ்டின்ஸ் எதற்காக கேட்டிருக்கேன்னா, இப்ப நிறைய அந்த ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம், ஊராட்சி செயலாளர் அதற்கான நிறைய பேர் இன்டர்வியூனா போக போறீங்க. அதனால சில கேள்விகள் கேட்டுட்டாங்கன்னா எழுத தெரியும், அதையும் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஊராட்சி செயலாளர் நிறைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எழுத தெரியும். அதற்காக தான் நான் பிரத்யேகமா அதை எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? டிஎன்பிசில நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. டிஎன்பிசில இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி வந்திருக்கு. எக்ஸாக்டா மே ஜூன்ல இருந்து மட்டுமே 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க தமிழரசு இதழ்ல இருந்து. ஓகே, www.nanmudalvan.dn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ரைட். இப்ப இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெற்றி நிச்சயம் என்னப்பா? வேர்ல்டு லெவல்ல முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் இருக்குன்னா அந்த முன்னணி பயிற்சி நிறுவனம் அவங்களோட டைய பூச்சிக்கிட்டு, சரிங்களா, அவங்களோட டைய பூச்சிக்கிட்டு என்ன பண்றாங்க? திறன் பயிற்சின்னு சொல்லக்கூடிய கொடுக்குறாங்க. வெற்றி நிச்சயம் திட்டத்தின் வாயிலாக உலக தரம் வாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் தொழில்துறை நிறுவனங்களுடன் இணைந்து தொழில்துறை சான்றிதழுடன் கட்டணமின்றி பல்வேறு துறைகளிலும் குறுகிய கால திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 18 வயது முதல் 35, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? தமிழ்நாடு முழுவதும் 18 வயது முதல் 35 வயதுள்ள படித்த வேலையில்லாத இளைஞர்கள், பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் இத்திறன் பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்து சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரான மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், இலங்கை தமிழர்கள், மீனவ இளைஞர்கள், சிறுபான்மையினர், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் அரசின் நலத்திட்ட பயனாளிகள் குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கண்டறிந்து இந்த திட்டத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு ஊக்கத்தொகையாக 12,000 வரை அளிக்கப்பட உள்ளது. ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க லாஸ்ட்லனா நான் முதல்வன் அதுல எவ்வளவு கொடுக்குறாங்க, முத்துகிருஷ்ண ரெட்டி அந்த திட்டத்துல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த வெற்றி நிச்சயம் திட்டத்துல ஊக்கத்தொகை எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 12,000. இதுதான் எக்ஸாம் நம்மளுக்கு முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்ன 1-2 கொஸ்டின்ஸ் வர்றதுல தப்பு பண்ணக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து ஒரு பெரிய அளவுல இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதான் எடுத்துக்கணும். மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பீச் சிஎம் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க, டெபுட்டி சிஎம் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அது நம்மளுக்கு நிறைய அதுல வந்து அரசியல் பேசுற மாதிரி அரசியல் சம்பந்தமான பேசியிருப்பாங்க, அது அவங்களுடைய நோக்கத்துக்கு பேசியிருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம்ல இதுல எதனா முக்கியம் அந்த பாருங்க. 2016க்கு முன்னால் யூபிஎஸ்சி தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேல் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வாகி இருந்தார்கள், 100க்கு மேல். சரியா? ஆனால் இது படிப்படியாக குறைந்தது. 2021 வெறும் 27 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையை மாற்ற 27 பேர் தான் 2021. கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாசம், ரொம்ப முக்கியம், 2023ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 7ஆம் தேதி, அது எப்ப பார்த்தோம்? மார்ச் மாசம் 1ஆம் தேதி. ஓகே, 2023ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 7ஆம் தேதி நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை தொடங்கினோம். ஓகே, நான் முதல்வன்ல போட்டித் தேர்வுகள் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியத தொடங்குறாங்க. இதுல இந்த போட்டித் தேர்வு பிரிவுகள்ல 1000 பேரை தேர்வு செய்து எக்ஸாம்ல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்க? மொத்தம் ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாசம் எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க? 7,500 ரூபாய் கொடுப்பாங்க. மொத்தம் எவ்வளவு மாசத்துக்கு கொடுப்பாங்கன்னா 10 மாசத்துக்கு கொடுப்பாங்க. அப்ப 10 மாசத்துக்கு 7,500 எவ்வளவு ரூபாய் வரும்? 75,000 ரூபாய் வரும்.
ஒருவேளை அவங்க பிலிம்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டா அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் ஊக்கத்தொகை இருக்குன்னா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அதான் கொடுத்திருக்காங்க. 2023 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை தொடங்கினோம். அதில் 1000 பேரை தேர்வு செய்து ஒவ்வொரு மாதமும் 7,500 ரூபாய் என்று 10 மாதத்திற்கு 75,000 ரூபாய் கொடுத்து முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 25,000 ரூபாய் கொடுத்து ஊக்கத்தொகை வழங்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். பாருங்க, முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அவர்களின் டெல்லி பயணம், சிறப்பு பயிற்சிகளுக்கு ஊக்கத்தொகை எவ்வளவு கொடுக்குறாங்க. மீன்ஸ் எக்ஸாம்லயும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 50,000. சரிங்களா? 50,000 இந்த மாதிரி பண்ணதுக்காக ரிசல்ட் நிறைய வந்திருக்கும். சரிங்களா? மொத்தம் 57 பேர் லாஸ்ட் இயர்ல கிளியர் பண்ணாங்க. அதுல ஒரு 50 பேர் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் படிச்சவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது நான் முதல்வன் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி பேங்கிங் அதற்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை படிங்க போதும். சரியா? ஏன்னா அவருடைய ஸ்பீச் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஸ்பீச் ரிலேட்டடா இருக்கக்கூடியது இதுல. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான, சரியா, உழவர்களுடைய வருமானத்தை உயர்த்திடும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் வந்திருக்காங்க. பாருங்க, எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிகமா. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் சொல்லக்கூடியத. ஓகேவா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 4/7/2025 சரிங்களா, 4/7 ஜூலை மாசம் 4ஆம் தேதி 4/7/2025 அன்று தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் இதே மாதிரி பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து 5 பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள், பயறு வகை தொகுப்புகளை வழங்கினார். எக்ஸாம்ல எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் இருக்குல்ல, ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் எந்த தேதியில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த தேதியில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இந்த சைடு முக்கியமானது ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டே வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாத்தையும் ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேணாம், எதுக்கு டைம்னா அதுக்கு வேஸ்ட் ஆகும். வேளாண் பெருமக்களின் வருவாயினை உயர்த்திட எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விப்பா. வேளாண் பெருமக்களின் வருவாயினை உயர்த்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்புகள். ரொம்ப முக்கியமானது. எத்தனை விவசாயிகளுக்கு? 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்புகள். இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்திட முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களின் மண் வளத்தினை அறிந்திட தமிழ் மண் வளம் இணையதளம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்பனா இது அந்த வேளாண்மை சார்பாக கொண்டு வந்தது. வேளாண்மை இயந்திரமாக்குதல் திட்டம், உழவர் பெருமக்களுக்கு வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. ஓகேவா? ரைட். இது எந்தெந்த இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் அடுத்து இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுல இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு இடத்த சொல்லிருப்பாங்க பாருங்க, வேளாண்மை உழவர் நலத்துறை டிபார்ட்மெண்ட் சார்பாக இது எந்தெந்த ஊர்ல என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்கள், அங்க இருக்கக்கூடிய பகுதிகள், எந்த மாவட்டத்தில் என்ன பகுதிகள் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருப்பாங்க. எல்லா பகுதியும் சொல்லியிருப்பாங்க. அதுல எல்லா பகுதியிலும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து ரைட், ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொது பெயரால் இனிமேல் அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன பேருன்னு சொல்றாங்க? ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பெயர்ல இனிமே அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, 7/7/2025 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 7/7/2025. ஓகே, இதுலதான் சில சேஞ்சஸ் அடுத்து வந்துச்சுன்னா நீங்க அதை பாத்துக்கிறோம், எப்படி அடுத்தடுத்த நாட்கள்ல வருது கரண்ட் அஃபேர்ஸ்லன்னு சொல்லி. சரியா? அடுத்து, பள்ளிகளில் ஏற்படும் சாதிய மோதல்களை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராய
ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்தது. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா சரியா எழுதுறேன். எக்ஸாம்ல ஒருவேளை கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்பாங்க, இப்ப பள்ளிகள்ல சாதிய மோதல்கள் நிறைய மாணவர்கள் 2 மாணவர்கள் இடையே பாத்தீங்கன்னா காஸ்ட் ரிலேட்டட் ஒரு ஃபைட் வருது அப்படின்னா அதை தடுக்கணும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக யார் தலைமையில ஒரு ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னா ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு. அந்த ஜெயிப்பின் படமே இவரை மையமா வச்சுதான் அந்த படம் எடுத்திருப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர் நிறைய பரிந்துரைகள் சொல்றாரு. சந்துரு அவர்கள், நீதியரசர் சந்துரு அவர்கள் மிக முக்கியமான பல்வேறு பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி இருக்கிறார். என்னென்ன அப்படின்னா, சாதி முன்னொட்டு பெயர்களுடன் அரசு பள்ளிகள் இருப்பதை நீக்க வேண்டும். அரசு தனியார் பள்ளிகளின் பெயர்களோடு உள்ள சாதி முன்னோட்டுகளையும் பின்னோட்டுகளையும் நீக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. பள்ளியின் பெயரில் சாதி இருக்கக்கூடாது, தனி மனிதர் பெயரில் வைத்திருந்தால் அந்த பெயரோடும் சாதி இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருந்தது. இதனை தமிழ்நாடு அரசு நன்கு பரிசீலித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா எப்படி மாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்ப நிறைய ஊர்களுடைய பெயர்கள், தெருக்களுடைய பெயர்கள்லாம் அந்த ஜாதி ரீதியா அதெல்லாம் மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சமூக நீதி, சமநீதி, சட்ட நீதி ஆகியவை அனைவருக்கும் பொது என்ற நிலையை உருவாக்க திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பங்காற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமிழரசு இதழில் வந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான சில முக்கியமான கண்டென்ட் பார்த்திருந்தோம். இதே மாதிரியான அடுத்த பகுதியில நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதுல எக்ஸாமுக்கு என்ன தேவையோ நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஃபுல்லா படிக்கணும் அவசியம் கிடையாது, நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. மேபி இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் புதுசா கூட நிறைய தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. இவ்வளவு நாள் அது தெரியாம போச்சு, இவ்வளவு நாள் அதை படிச்சிருக்கலாமே, ஏதோ நம்ம படிச்சோமே, இதுல கொடுத்துருக்காங்களே, என்னென்ன ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, என்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல பெனிஃபிஷரிஸ் யார் யார், எங்க ஆரம்பிச்சாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி இப்பதான் நினைப்பீங்க. பரவாயில்ல, எழுதி வச்சுக்கிறேங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.